அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி மணக்காலில் சாந்தி அம்மா இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு, அதோட சுவையான சாம்பாரும் 2 வகையான சட்னியும் அப்புறம் கொஞ்சம் சுண்டலும் தராங்க. அதுவும் சுத்தமாகவும் சுவையாகவும் தராங்க. வாங்க அந்த பாட்டி அம்மாவோட போய் பேசுவோம். இந்த அம்மாவோட கடையும் வீடு ஒன்று தான், நீங்களே பார்க்கலாம். அவங்க கடைக்கு ரெகுலராக வர கஸ்டமரோட பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு இருக்க விலைவாசியில் இவ்வளோ குறைஞ்ச விலையில் 5 ரூபாய்க்கு சுவையாகவும் சுத்தமாகவும் இட்லி விற்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா கையில் சாப்பிட்ற இட்லி எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதே போல் இந்த கடையில் இருக்குது. சாந்தி அம்மா இப்போ பிஸியாக இருக்காங்க. வாங்க அதுக்குட்டி நம்ம போய் கடையை சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த அம்மா விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. இட்லி சுட சுட வெந்துக்கிட்டு இருக்கு. சாந்தி அம்மா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பேசுவோம். இந்த சுற்று வட்டாரத்திலேயே 5 ரூபா இட்லி விற்கிறது இங்கே தான் கேள்விப்படுறேன். நார்மலாக கடைகளில் ஒரு இட்லி 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்னு விற்கிறாங்க. இவங்க எப்படி? சாந்தி அம்மாவோட கடையை பற்றி கேட்கலாம் வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்னம்மா? சாந்தி. எத்தனை வருஷமா அந்த கடையை நடத்திட்டு இருக்கீங்க? நான் 92ல இருந்து செய்யறோம். 30 வருஷம் இருக்கும். சூப்பர்மா. எப்பையில இருந்து எதனால இந்த 5 ரூபா இட்லி விற்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இப்போ 2 வருஷமா. இந்த இட்லியை தவிர கஸ்டமருக்கு வேற என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க? எதுவுமே செய்யல. இட்லி, சுண்டல், தோசை கேட்டா தோசை ஊற்றி தருவோம். சூப்பர்மா. ஒரு நாளைக்கு எத்தனை பேருமா சாப்பிட வருவாங்க? அது 10-15 பேர் வருவாங்க. விசேஷனாக்கா வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. கழகம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 3 பசங்க. பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். நடு பையனுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு. சந்தோஷமா. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமா ஆச்சு? எனக்கு 82ல ஆச்சு. சூப்பர்மா. இது உங்க சொந்த வீடாமா? சொந்த வீடு தான். இது பிறந்ததே இங்கதான். கட்டி விட்டதுதான் சேலத்துல. அங்கேருந்து வந்துட்டோம். இங்க பசங்கள்லாம் அம்மா இருந்தாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் மட்டும் இங்க இருக்கேன். பசங்க ஏதாவது விசேஷ நாள்னா வருவாங்க. ஓ அப்படிங்களா? இப்போ பசங்க எங்கம்மா இருக்காங்க? ஒரு பையன் திருச்சியில இருக்கான், ஒரு பையன் கோயம்புத்தூர், ஒரு பையன் ஈரோட்ல இருக்கான். சூப்பர்மா. நார்மலா கடையை எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்கம்மா? காலையில 7:30 இருந்து 10 மணி வரையும். இட்லி தான் 11 மணி வரையும் இருக்கும். இட்லி இருக்கும். எப்பையில இருந்து இந்த 5 ரூபா இட்லி விற்க ஆரம்பிச்சிங்க? விலையெல்லாம் ஏறிச்சு, அதனால 5 ரூபான்னு போட்டோம். மொதல் 50 பைசா, அப்புறம் 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபான்னு போட்டேன். அப்புறம் 4 ரூபான்னு போட்டேன். இப்போ 5 ரூபான்னு போடுறேன். சரிம்மா. இந்த வருமானத்தை வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? வருமானமா? இதை வச்சு ஃபைனான்ஸ் வாங்கிக்குவோம். வட்டிக்கு எதுவும் வாங்கிக்குவோம். கொடுத்துக்கிட்டு மாற்றி வாங்கிக்குவோம். இதை தவிர புதுசா பெருசா பண்ணணும் ஏதாவது பிளான் இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் செய்யணும்னா ஆள் வேணும். அதெல்லாம் செய்யணும்னா ஆள் வேணும். நமக்கு அந்த இதோட முடிச்சுக்குவேன். 11 மணியோட லாஸ்ட். சூப்பரம்மா. எங்களுக்கு 2 பிளேட் இட்லி கொடுங்க, நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம். இட்லி ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களோட செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் சூப்பராக, அழகாக, செம்மையாக, பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்கள் இட்லிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா.
உங்கள் இட்லி செம்மையாக சூப்பராக சுவையாக இருந்துச்சுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.